السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திகால் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம். அந்த பாடத்தில் என்ன கண்டோம்? ஒரு இஸ்மு முந்தி வரும், அந்த இஸ்முடைய ஆமில் பிந்தி வரும். அந்த ஆமில் இந்த இஸ்முக்கு அமல் செய்யாமல் அந்த இஸ்முடைய லமீருக்கு அமல் செய்யும். அப்ப இந்த இஸ்முக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே கண்டோம். உதாரணமாக அல் கரீபா காபல் தஹு, அந்நியனை நீ சந்தித்தால். இப்ப இந்த காபல்த என்பது ஃபேல மிர்ஃபாயில், கரீபு மஃபூல். இந்த ஹூ வராட்டி ஃபேல மிர்ஃபாயில் மஃபூல். ஆனா இந்த ஹூ வந்துட்டனால இந்த ஃபேல மிர்ஃபாயில் இந்த ஹூ மஃபூல் ஆயிருச்சு. அப்ப இந்த கரீபாவுக்கு எது ஃபேலு, எது அமல் செஞ்சுச்சு, இந்த மாதிரி வந்தால் அதுதான் இந்த முன்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு மஷ்கூல் அன்ஹு என்று பெயர் என்று நாம் கண்டோம். இந்த மஷ்கூல் அன்ஹுக்கு என்ன ஏராப் வழங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். என்ன ஏராபு? இந்த மஷ்கூல் அன்ஹுக்கு முன்னாடி ஃபேலில் நுழையக்கூடிய, ஃபேலில் தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இந்த மூணுமே ஃபேல்ல தான் நுழையும். அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால் இப்ப போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இன்னும் வந்து ஃபேல்ல தான் நுழையும். அதனால தக்கதீர்ல ஒரு ஃபேலை வச்சுட்டு இந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்கணும்னு படிச்சோம். இன்னொன்னு இருக்கு, சில அதாத்துகள் இஸ்முல தான் நுழையும். இப்ப இதா என்பது இஸ்முல தான் நுழையும். அதனால நடுவுல ஒரு ஃபேலை என்ன செய்ய முடியாது, நம்ம தக்கதீர் வைக்க முடியாது. அப்போ முபத்ததா என்ற அடிப்படையில் அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம். அதே போல சில அதாத்துகள் இருக்கின்றன. அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படி மஷ்கூல் அன்ஹுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதாத் வந்துச்சுன்னா, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாது என்பதை போல் ஒரு அதாத் வந்தால், அப்பொழுது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இது எதுவுமே வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். ஷரஃபக ஷரஃபுக போன்று இது எதுவுமே வராட்டி அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கொடுக்கலாம், நசபும் கொடுக்கலாம் என்பதை கண்டோம். அப்ப எதுவுமே வராட்டினா ஃபேலுக்கு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல இஸ்முக்குன்னு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது அத்தகைய அதாத்து வராட்டி, எதுவுமே வராட்டி அந்த மஷ்மூல் அன்ஹுக்கு என்ன செய்யலாம்? மூணு வகையான ரெண்டு வகையான நசபு, ரஃப, இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இதனுடைய பயிற்சிகள், கேள்வி பதில்கள் அனைத்தையும் தான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது நமூதஜ் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாத்தையும் வாருங்கள், முழுமையாக காண்போம். இது முழுமையாக கண்டு இந்த இஸ்திகால் பாடத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வோம். இப்பொழுது வாருங்கள், இஜாபத்துல் அஸ்லீலத்தி வ தம்ரீனாத்தி, இன்னும் கேள்விகளின் பதில், இன்னும் பயிற்சிகளின் பதிலை இப்போ பார்க்க போகின்றோம். முதலில் கேள்விகளின் பதிலை காண்போம். அடுத்து எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன, அதுக்கப்புறம் பயிற்சி இருக்கின்றது. இந்த கேள்வி பதிலின் நோக்கம் நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்படி ஆன்சர் எழுதணும்ன்றதுதான், பாடத்தை விவரிக்கிறது இல்லை, என்னது எப்படி ஆன்சர் எழுதணும்ன்றத பாக்குறதுக்கு தான் இந்த கேள்வி பதில். அதை மட்டும் இப்பொழுது காண்போம். அதை மட்டும் எப்படி எழுத வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மல் இஸ்திகால், இஸ்திகால் என்றால் என்ன? وكيف نقدر عامل النصب في المشغول عنه إذا كان منصوبا. அந்த மஷ்கூல் அன்ஹு நசபு செய்யப்பட்டதாக இருந்தால் மஷ்கூல் அன்ஹுலே நசபுடைய ஆமிலை எப்படி நாம் தக்தீர் இடுவோம்? இஸ்திகால்னா என்னன்னு கேட்கிறாங்க. அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு வந்தா அந்த நசபுடைய அமல் எப்படி உள்ளுக்குள்ள வைப்போன்றது கேட்கிறாங்க. அதுக்கு எப்படி பதில் எழுதணும்? அல் இஸ்திகாலு, இஸ்திகால் என்பது அந்த காகிதால படிச்சோம்ல, அதை மனப்பாடம் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த காகிதால மனப்பாடம் பண்ணி இஸ்திகால்னு கேட்டா அந்த காகிதாவை அப்படியே எழுதி வைக்கணும். சரியா? அப்போ காகிதால் நம்ம படிச்சதுதான் இங்க வருது. ஓகேவா?
இஸ்திகால் என்பது எத்தகத்தம இஸ்முன் ஒரு பெயர்ச்சொல் முந்தி வருவது வயதகர் அன்ஹு ஆமிலுன் முஸ்தகிலுன் அன் அஸ்பிஹி பிலமீரிஹி அந்த பெயர்ச்சொல்லுக்கு நசபு செய்வதை விட்டும் அந்த பெயர்ச்சொல்லின் லமீரை கொண்டு ஈடுபடுமே அத்தகைய ஆமில் அந்த இஸ்மை தொட்டும் பின்தங்கி இருப்பதாயிருக்கும் அவ் நஸ்பில் முத்தசிலை பி லமீரிஹி அந்த இஸ்முடைய லமீரை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடியதற்கு நஸ்ப செய்வதை கொண்டு ஈடுபடுமே அத்தகைய ஆமில் அந்த இஸ்மை தொட்டும் பின்தொடர்வதாயிருக்கும் பிஹைசு ஒரு விதத்தில் லவ் தஃபர்ரக லஹு ல நஸபஹு அந்த லமீரை அது பிரிந்து விட்டால் ல நஸபஹு அந்த இஸ்முக்கு அது நசபு செய்யும் இப்ப ஜெய்தன் லரப்துஹு செய்தன் லரப்துஹு லரப்துன்றது ஜெயிதுக்கு அமல் செய்ததை விட்டுட்டு அதோட லமீருக்கு அமல் செய்ய போயிருச்சு அதான் சொல்றாங்க இந்த இஸ்முக்கு நசப் செய்யறதை விட்டு அது லமீருக்கு அமல் செய்ய போயிடும் இல்லாட்டி அதுக்கு தொடர்பானதுக்கு என்னது நசபு செய்யும் ஆஹ் ஜெயிதுன் லரப்து அபாஹு லரப்து அபாஹுன்னு அந்த லமீருக்கு தொடர்பான அபுவுக்கு நசபு செய்ய போயிருச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த லமீர் வராட்டி நசபு அந்த இஸ்முக்கு தான் நசபு செஞ்சிருக்கும் ஜெய்தன் லரப்து அப்படின்னு சொன்னா இந்த லரப்துவுக்கு ஜெயிது அந்த ஜெயிதுக்கு தான் நசபு செஞ்சிருக்கும் சரியா அதுக்கப்புறம் பாருங்க யுகத் இப்ப நீங்க நம்ம கேட்ட கேள்வி என்னது அதுக்கான பதில் மட்டும் நம்ம சொல்லியாச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் மலிஸ்டிகாலுக்கான பதில் இது அதுக்கப்புறமா ரெண்டாவது கேள்விக்கான பதில் இங்க இருக்கு பாருங்க யுகத்தரு ஆமினு நசபி ஃபீஹி இன்னும் அதிலே நசபுடைய ஆமில் என்ன செய்யப்படும் உள்ளுக்குள் ஆக்கப்படும் அந்த மஷ்கூல் அன்ஹுவிலே நசபுடைய ஆமில் உள்ளுக்குள் ஆக்கப்படும் பிஃபாலின் மஹதூஃபின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு உள்ளுக்குள் ஆக்கப்படும் யுஃபஸ்ஸிருஹு இன்னும் அந்த போக்கப்பட்ட ஃபேலை விவரிக்கும் அல் ஃபேலுல் மதுகூரு கூறப்பட்ட ஃபேல் அந்த போக்கப்பட்ட ஃபேலை விவரிக்கும் இப்ப ஜெய்தன் லரப்துஹுனா அந்த ஜெய்துக்கு அமல் செஞ்சது லரப்துன்னு உள்ளுக்குள்ள வேற ஒரு லரப்து அது லரப்துன்னு எப்படி சொன்னோம் பின்னாடி லரப்துஹுன்னு இருந்துச்சுல அந்த லரப்து வச்சு நம்ம பார்த்தோம் இல்ல ஜெய்தன் ரஹைத்துஹுன்னு சொன்னா அந்த ரஹைத்து தான் மறுபடியும் உள்ளுக்குள்ள இருக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு ரஹைத்து தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் பின்னாடி ரஹைத்துஹுன்னு வருதுல அதான் அப்ப உள்ளுக்குள்ள இருக்க ரஹைத்துவ அந்த வெளியே ரஹைத்துஹுன்னு அந்த ரஹைத்து இல்லாட்டி என்னது கதப்து இல்லாட்டி என்னது லரப்து எது இருக்கோ அதுதான் உள்ளுக்குள்ள நம்ம வைப்போம் அதான் ஃபர்ஸ்ட் அந்த போக்கப்பட்ட ஃபேலை விவரிக்கும் அந்த கூறப்பட்ட ஃபேல் எது கூறப்பட்டிருக்கோ அதான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு சரியா அதுக்கப்புறம் பாருங்க மத்தா எஜிபு நஸ்புல் மஷ்கூலி அன்ஹு மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வது எப்போது கடமையாகும் மத்தா எஜிபு ரஃபுஹு இன்னும் அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா செய்வது எப்பொழுது கடமையாகும் மத்தா யஜூசு நஸ்புஹு ரஃபுஹு அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வதும் இன்னும் அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா செய்வது எப்பொழுது கூடும் மூணு வகையும் நாம் படிச்சிருக்கோம் எப்போ நசபு செய்யணும் எப்போ கடமை ரஃபா செய்து எப்ப கடமை எப்ப நசபு ரஃபா ரெண்டுமே செய்யறது கூடும் அந்த மூணுத்தையும் தான் கேள்வியை கேட்கிறாங்க மூணுத்தையும் ஒவ்வொரு லைனா ஒரே பேராவா எழுதிடக்கூடாது இவங்க எழுதிருக்க மாதிரி கொஸ்டின் கேட்டா தனித்தனி லைனா ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படி எழுதுனா மிக அழகாக இருக்கும் எஜிபு நசுபுஹு அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வது கூடும் அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்தால் பாதமா எஃப்தஸ்ஸு பி துஹூலி அலல் அஃஆலி ஃபேல்கள் மீது நுழைவதை கொண்டு குறிப்பாகுமே அந்த ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்தால் அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வது கடமையாகும் அப்ப இப்போ ஃபேல்களின் மீது குறிப்பாகுவது எப்படி இன் மாதிரி ஹல்லா மாதிரி இதுக்கப்புறமாலாம் ஃபேல் தான் வரணும் அப்படி ஃபேல் தான் வரணும் பொழுது அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு தான் கொடுக்கணும் எஜிபு ரஃபுஹு அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா செய்வது கடமையாகும் இன் வகா பாதமா யக்தஸு பித்துஃபூலி அலல் அஸ்மாஇ இஸ்முகள் மீது நுழைவதை கொண்டு குறிப்பாகுமே அந்த ஒன்றுக்கு பிறகு அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்தால் அல்லது பாத அதாத்தின் லா யஅமலு மா பாதஹா ஃபீமா கபலஹா அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுகளே அமல் செய்யாது அத்தகைய அந்த வார்த்தைக்கு பிறகு ஆஹ் அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்தால் அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா செய்வது கடமையாகும் அப்ப இஸ்மில் மீது நுழைவது கடமை குறிப்பாகும் இதா மாதிரி இதழ் ஃபுஜாரியா படிச்சோம்ல அதுக்கப்புறமா இஸ்முதான் வரணும் அப்ப எப்படி ஃபேல தக்தீர் வைக்க முடியும் அதே போல இன்ன ஹல்லா இந்த ஷர்த்தோட இன்ன ஹல்லாலாம் என்ன செய்யும் அதுக்கப்புறமா உள்ளது அதுக்கு பின்னால் உள்ள வந்து முன்னால் உள்ளதுக்கு அமல் செய்யவே செய்யாது அப்ப எப்படி அந்த ஃபேல நம்ம தஃப்சீர் செய்ய முடியும் பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம் அந்த ரெண்டு சமயத்திலும் ரஃபா தான் கொடுக்கணும் முபத்ததா என்ற அடிப்படையில் மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க அதவாத்துல் முக்தஸத்து பிதுஃபூலி அலல் அஃஆலி ஃபேல்களின் மீது நுழைவதை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த அதவாத்துக்கு அந்த வார்த்தைகள் என்னென்ன
இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதவாத்து முஹ்தஸத்து பித்துஹூல் அலல் அஃஆலி ஃபஅல்களின் மீது நுழைவது கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆகின்றது அதவாத்து ஷர்த்தி ஷர்த்துடைய வார்த்தைகள். வல் இஸ்திஃபாமி இன்னும் இஸ்திஃபாமுடைய வார்த்தைகள், அதாவது கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஹர்ஃபுகள், ஷர்த்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதவாத்துகள். ஓகேவா? அப்ப கைரில் ஹம்சத்தி ஹம்சா அல்லாத இஸ்திஃபாமுடைய வார்த்தைகள். மற்ற இஸ்திஃபாமுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் என்னது ஃபேல்ல தான் நுழையும். ஆனா இந்த ஹம்சா மட்டும் இஸ்முலையும் நுழையும். அதான் சொல்றாங்க ஹம்சா அல்லாத இஸ்திஃபாமுடைய வார்த்தைகள். ஓகேவா? அப்புறம் பாருங்க, வல் அருளி தஹ்லீலி அருளுடைய வார்த்தைகள், இன்னும் தஹ்லீலுடைய வார்த்தைகள். இதெல்லாம் என்னன்னு நம்ம பாடத்திலே தெளிவா பார்த்துட்டோம். கேள்வி எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி பதில் எழுதணும்ன்றதான் இங்க நோக்கம். சரியா? அப்ப இந்த மாதிரி அதவாத்து ஷர்த்து ஒல் இஸ்திஃபாமி வல் அருளி தஹ்லீல் என்று போட்டால் போதும். சரியா? அதே மாதிரி இது வராது என்பதையும் எடுத்து காட்டிவிட வேண்டும். ஹம்சா என்பது இந்த சட்டத்திற்குள் வராது என்பதையும். அதுக்கப்புறம் பாருங்க, மல் அதவாத்துல் முஹ்தஸத்து பித்துஹூலி அலல் அஸ்மாஇ பெயர்ச்சொற்களின் மீது நுழைவதை கொண்டு குறிப்பாக்கப்பட்டது அத்தகைய வார்த்தைகள் என்ன என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அதே மாதிரிதான். அல்ல அதவாத்துல் முஹ்தஸத்து பித்துஹூலி அலல் அஸ்மாஇ பெயர்ச்சொற்களின் மீது நுழைவது கொண்டு குறிப்பாக்கப்பட்டது அத்தகைய அதவாத்துகள் வார்த்தைகள் ஆகிறது. இதழ் ஃபுஜாஇயத்து லாமுல் இப்திதாஇ லைத்தமா. அப்ப இதா இதா அப்ப இதழ் ஃபுஜாயியா என்றால் என்ன நம்ம பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மாதிரிதான் மூணுத்தையும் எழுதினா போதும். இதே 1 2 3 போட்டு எழுதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதழ் ஃபுஜாயியா, இந்த இதாக்கு அப்புறமா இஸ்முதா வரணும். அதே போல லாமுல் இப்திதா, இந்த லாமுக்கு அப்புறமா என்னது இஸ்முதா வரணும். லைத்தமாவுக்கு அப்புறமா என்னதான் வரணும், இஸ்முதா வரணும். சரி, அதனால இதுவெல்லாம் இஸ்முகள் மீது நுழைவதை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அதவாத்துகள் வார்த்தைகள் ஆகும். சரியா? அப்ப நம்ம கேள்வி பதில்களை தெளிவாக கண்டுவிட்டோம். இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகின்றோம்? நமூதஜ் கொடுப்பார்கள் நமக்கு எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டை தான் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம், நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போமா? நமூதஜுன் எடுத்துக்காட்டு ஃபி பயானில் மஷ்கூல் அன்ஹு மஷ்கூல் அன்ஹுவை விளக்குவதிலே உள்ள ஒரு எடுத்துக்காட்டு. மௌகிஇஹி இன்னும் அது மஷ்கூல் அன்ஹுடைய இடத்தை விளக்குவதிலே உள்ள மினல் ஏராபில் இருந்து அந்த மஷ்கூல் அன்ஹுடைய இடத்தை விளக்குவதிலே உள்ள எடுத்துக்காட்டு. வஹுக்மிஹி இன்னும் மஷ்கூல் அன்ஹுடைய சட்டத்தை விளக்குவதிலே உள்ள எடுத்துக்காட்டு. மின் ஹைசு மின் ஹைசு உஜூபின் நசபி அவ் உஜூபி ரஃபை அவ் ஜவாசில் அம்ரைனி நசபு வாஜிபாகுவது அல்லது ரஃபா வாஜிபு ஆகுவது அல்லது ரஃபா நசபு என்ற ரெண்டு காரியமும் கூடும் என்ற விதத்தில் அந்த மஷ்கூலனுடைய சட்டத்தை விளக்குவதிலே உள்ள எடுத்துக்காட்டு மாதிக்கிரி சபபி காரணத்தை கூறுவதுடன் என்னது நசபு கடமை அல்லது ரஃபா கடமை அல்லது ரெண்டுமே கூடும் என்ற விதத்தில் அந்த மஸ்கூலனுடைய சட்டத்தை விளக்குவதிலேயும் ஏராபிலே அந்த மஸ்கூலனுடைய இடத்தை விளக்குவதிலேயும் இன்னும் மஸ்கூலன்ஹுவை விளக்குவதிலேயும் உள்ள எடுத்துக்காட்டு. இத்தனை விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க, இந்த எடுத்துக்காட்டெல்லாம் நம்மளுக்கு விளக்கி சொல்ல போறாங்க. பாடத்திலே நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க தான், கிட்டத்தட்ட 9 கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதை எக்ஸ்ட்ரா நம்ம இதையும் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த மஸ்கூல் அன்ஹுடைய ஏராபு, அதே போல அதுக்கு எப்ப கடமை, எப்ப வாஜிபு, எப்பொழுது நசபு கொடுக்கறது வாஜிபு, ரஃபா கொடுக்கறது வாஜிபு, ரெண்டுமே கொடுக்கலான்றத கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த பயிற்சியை நம்மளுக்கு வழங்குறாங்க. பார்ப்போமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அசையாரத்தை இந்த பாருங்க இங்க இருக்குல்ல, முதல்ல இங்க அர்த்தம் கொடுக்கவில்லை, அதனால நம்ம இங்க மேலேயே என்ன செஞ்சிருவோம், அர்த்தம் வச்சுட்டு கீழே போய் பார்ப்போம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அசையாரத்தை இல்லாட்டி அசையாரத்து ரெண்டு வகையாவும் படிக்கலாம். சரியா? ரக்கிப்துஹா காரில், அந்த காரிலே நான் என்ன செய்தேன், வாகனித்தேன். எனில் புஸ்தா, அப்ப இன் வந்துருச்சுல, அப்ப இன் வந்தா எனில் புஸ்தான தான் படிக்கணும். தஹல் தஹு ஏன் புஸ்தானு படிக்கணும் கீழே நம்ம பார்ப்போம். சரியா? தஹல் தஹு தோட்டத்தில் நீ நுழைந்தாயானால் ஃபலா தகுதிஃப் அஸ்ஹாரஹு அந்த தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்காதீர், நீ பறிக்காதே. சரியா? ஹல்லா வாஜிபன் லி வதனிக அத்தைதஹு உன் நாட்டுக்கான கடமையை அத்தைத்துவதை நீ நிறைவேற்றி விட்டாயா, நிறைவேற்றி விட வேண்டாமா, நிறைவேற்ற கூடாதா? சரியா? அப்ப உன் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை அதை நீ நிறைவேற்ற கூடாதா?
அப்ப அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, அஷ்ஷரு மா அஹ்லாஹு, கவிதை, அந்த கவிதை ஆகிறது அதை அழகாக்கியதுதான் என்ன, அந்த கவிதையை அழகாக்கியதுதான் என்ன. இப்ப கீழே ஒரு கவிதை சொல்ல போறாங்க, அந்த கவிதையை அழகாக்கியதுதான் என்னன்னு கேட்கலாம். சரியா? மத்தல் உத்த துஸ்ஃபீஹி இதா குந்த குல்லமா பதத் ஜல்லத்துன் மின் சாஹிபின் ததஅத்தபு. அப்ப இந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னு முன்னாடி சொல்லிடுறேன். அவங்க நண்பன் கிட்டால சின்ன குறை இருந்த, ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டாங்க. தப்பு செய்யாதவங்க உலகத்துல இருக்காங்களா? அப்ப அல்லாஹ் குல்லு பனி ஆதம ஹத்தாவுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாரும் தவறு செய்யறவங்க தான். அப்போ உன் நண்பன் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்ப கூட நீ துருவி துருவி குறை செஞ்சுட்டே இருந்தனா எப்போ ஒரு தூய்மையான ஒரு பிரியம் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படும்? ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன ஏற்படாது? ஒரு தூய்மையான நட்பு என்பதே ஏற்படாது. அதான் இங்க சொல்றாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கும் நீ குறை சொன்னனா அப்ப எப்படி ஒரு தூய்மையான நட்பு ஏற்படும் தான் இந்த கவிஞர் அவங்க கேக்குறாங்க. அப்ப பாருங்க, உன் ஒரு தோழனிடமிருந்து ஒரு சிறிய சருகுதல் வெளிப்படும் பொழுதெல்லாம் தத்தஅத்தபு, நீ குறை கூறுவாய் என்றால் எப்பொழுது அந்த நட்பை நீ தூய்மையாக்குவாய்? மத்தல் உத்த துஸ்ஃபீஹி, பிரியத்தை எப்பொழுது நீ தூய்மையாக்குவாய்? இதா குந்த, நீ ஆகியிருந்தால் குல்லமா பதத் ஜல்லத்து மின் சாஹிபின், இந்த நண்பனிடமிருந்து ஒரு சிறிய சருகுதல் வெளிப்படும் பொழுதெல்லாம் தத்தஅத்தபு, நீ குறை கூறுவாயன், குறை கூறக்கூடியவனாக இருந்தால் அந்த பிரியத்தை எப்பொழுது நீ தூய்மையாக்குவாய்? சரியா? அசதீகுக உத்தகு, அசதீகுக்கன்னு படிக்கலாம், அசதீகக்கன்னு படிக்கலாம். உன்னுடைய நண்பனை உத்தகு, அவனை நலம் விசாரிக்க சென்றாயா? சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அல் கரீமு இன் ஆவந்தஹு ஷகரக்க, சங்கையானவன் என்பவன் இன் ஆவந்துஹு, அந்த சங்கையானவனுக்கு நீ உதவி செய்தாயானால் ஷக்கரக்க, உனக்கு அவன் நன்றி செலுத்துவான். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க, ஹைசுமல் மால நில்தஹு ஃபதஇல் புஹ்ல வஜானிப் தராயிகல் இஸ்ராஃபி. இது ஒரு கவிதை தான். அந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு செல்வம் கிடைக்கும் பொழுது கஞ்சித்தனத்தை விட்டுரு, அதே போல வீண் செலவும் செய்யாத. ரெண்டு விஷயம், ஒண்ணு ரொம்ப டீப்பா போய் கஞ்சமும் ஆயிடக்கூடாது, காசு இப்படின்னு வெளியே எடுக்கவும் மாட்டாங்க அவங்க, அப்படியும் ஆயிராத. அதே போல காசு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு வீண் செலவு செய்யாத அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இப்ப பாருங்க, ஐசுமல் மால நிறுத்தகு, எங்கெல்லாம் நீ செல்வத்தை, ஐசுமல் மால, எங்கெல்லாம் நீ செல்வத்தை அடைகிறாயோ, நிறுத்தகு, அந்த செல்வத்தை நீ அடைகிறாயோ, ஃபதஇல் புஹ்ல, கஞ்சத்தனத்தை நீ விட்டுவிடு, வஜானி தராயிகல் இஸ்ராஃபி, இன்னும் தவிர்ந்து கொள், இஸ்ராஃபுடைய பாதைகளை நீ தவிர்ந்து கொள். சரியா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? அப்ப அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்றாங்க, அல் கிதாபு லவ் ஜாலஸ்தஹு ல அனிஸ்தபிஹி, புத்தகம் ஆகிறது, லவ் ஜாலஸ்தஹு, அந்த புத்தகத்துடன் நீ அமர்ந்தால், ல அனிஸ்தபிஹி, அந்த புத்தகத்தை கொண்டு நீ நிம்மதி அடைவாய். நகர்த்து, நான் கண்டேன், ஃபைதத் தையாரத்து, அப்பொழுது நான் கண்ட சமயத்தில், ஃபைதா, கண்ட சமயத்தில் அத்தையாரத்து, அந்த தையாரத், அந்த விமானமாகிறது, எர்கபுஹா அல் அரபியு, அந்த விமானத்தில் அரபியர், ஒரு அரபி பயணித்தான். சரியா? ஏறிக்கொண்டிருந்தார், பயணித்துக் கொண்டிருந்தார். அப்ப நான் பார்த்தேன், அப்படி பார்க்கும் சமயத்தில் அந்த விமானம் ஆகிறது, அந்த விமானத்தில் ஒரு அரபி, ஒரு அரபி நாட்டுக்காரர் பயணித்துக் கொண்டிருந்தார். அதுக்குமா பாருங்க, அல் கனாத்திருல் ஹைரியா, இது ஒரு பாலத்துடைய பெயர். எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு பாலம், அந்த பாலத்துடைய பேர் அல் கனாத்திருல் ஹைரியா. அந்த கனாத்திருல் ஹைரியா என்ற பாலம் ஆகிறது, மண் ஷையதஹா, இந்த பாலத்தை கட்டியவர் யார்? அல் மிஸ்கினு லா தஸ்ஜுர்ஹு, அப்ப மிஸ்கினும் படிக்கலாம், மிஸ்கீனன்னு படிக்கலாம். ஓகேவா? அப்ப அந்த மிஸ்கின், அந்த மிஸ்கீனை நீ விரட்டாதீர்கள், அதட்டாதீர்கள், நீ அடத்தாதே. சரியா? அந்த அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்க, இதுல எது மஷ்கூல் அன்ஹு எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப இதுல மஷ்கூல் அன்ஹு எது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, செய்யாரத்தை இல்லாட்டி செய்யாரத்து ரெண்டாவும் படிக்கலான்னு. ஏன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அதாத்தும் போல.
இன்னு அல்லு எதுவுமே நடுவுல முன்னாடி போல. இதா இஸ்முக்கு குறிப்பான இதோ ஃபேலுக்கு குறிப்பான எதுவுமே போகல. அதனால செய்யாரத்துன்னு படிக்கலாம், செய்யாரத்துன்னு படிக்கலாம். ஓகேவா? செய்யாரத்தை ரக்கிப்தஹா ரக்கிப்துஹான்னு சொல்ல செய்யாரத்துன்னு படிக்கலாம், செய்யாரத்துன்னு படிக்கலாம். இப்ப முபத்ததா உன் செய்யாரத்துனா அது முபத்ததா ஓ மஃபூலுன் அல்லது மஃபூல். அப்ப செய்யாரத்தானா அது போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல். ஜவாசு ரஃபி வன் நசபி. ரஃபா இன்னும் நசபும் கூடும். காரணம் என்னஹு லைஸ மிம்மா யஜிபு ஃபீஹி ரஃபஉ அவின் நசபு. ரஃபா இன்னும் நசபு எதிலே கடமையாகுமோ அந்த ஒன்றிலிருந்து அது இல்லை. அந்த மஷ்கூல் அன்ஹூல இருந்து என்னது ரஃபா இன்னும் நசபு கடமையாகும் ஒன்றிலிருந்து அந்த மஷ்கூல் அன்ஹூ இல்லை. இப்போ மஷ்கூல் அன்ஹூக்கு முன்னாடி ரஃபா நசபு கடமையாகிறது எந்த கூடிய அதாத்தும் வரல. ஓகேவா? அதனாலதான் ரெண்டு வகையாவும் படிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? அல் புஸ்தான தஹல்தஹு ஃபலா தகதி ஃபஸ்ஹாரஹுன்னாங்கல்ல. அப்போ புஸ்தான தஹல்தஹு இதுலயும் என்னது இனில் புஸ்தான தகல்துஹுன்னு. அப்ப புஸ்தானுக்கு முன்னாடி இன் வந்துருச்சு. அப்ப இன்னா அதுக்கப்புறமா ஃபேல தான் வரணும். அப்ப இது மஃபூலா தான் படிச்சாகணும். சரியா? அப்ப இன்னில் புஸ்தானுன்னு சொல்லும் போது இன்னும் ஃபேல தான் நுழையும். அதனால இன்னில் புஸ்தானன்னு வரும்போது நடுவுல ஃபேலு தான் இருக்குது. சரியா? அப்ப மஃபூலுன் பிஹி புஸ்தானன்றது இந்த மஷ்கூரன்ஹுன்றது மஃபூல் பிஹி ஆகும். உஜூபு நஸ்பி நஸ்பு வாஜிப் ஆகும். ஏன்னஹு வகஅ பஅத மா யக்தஸு பில் அஃஆலி. ஏனென்றால் நிச்சயமாக அந்த மஷ்கூல் அன்ஹு ஆகிறது ஃபேல்களை கொண்டு குறிப்பாகுமே அந்த ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. இப்ப ஃபேல்களை கொண்டு குறிப்பாகும் எது இன்னுன்றது ஃபேல்களை கொண்டு குறிப்பாகும் அந்த ஒன்றுக்கு பிறகு இந்த மஸ்கூல் அனுபவம் வந்துருச்சு. அதனால மஃபூலா தான் படிச்சாகணும். நடுவுல ஒரு ஃபேலை வச்சே ஆகணும். ஏன்னா இன்னுக்கு அப்புறமா அதான் வரும். சரியா? அதுக்கப்புறமா என்ன படிச்சோம்? வாஜிபன் அப்படி படிச்சோம்னா ஹல்லா வாஜிபன் பி வத்தனிக்க அத்தைத்தகுன்னு. அதாவது ஒரு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ நிறைவேற்ற கூடாதான்னு. அப்ப அது ஹல்லா. ஹல்லாக்கு அப்புறமா ஃபேல் தான் வரணும். அதுக்கு அப்ப இது ஹல்லாக்கு அப்புறமா வாஜிபன் வந்திருக்குன்னா இது மஃபூலா தான் படிச்சாகணும். உள்ளுக்குள்ள ஒரு ஃபேலை உள்ள வச்சே ஆகணும். அதனால மஃபூல் பிஹி தான் இது. ஏன் ஹல்லா வந்துருச்சு அதனாலதான். சரியா? உஜூபு நஸ்பி நசபு கடமையாகும். ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாஜிபன் என்ற மஸ்கூல் அனுபவாகிறது. ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. ஃபேல்களை குறிப்பான ஹல்லான்றது ஃபேல் தான் வரும். அப்படி குறிப்பான ஹல்லாவுக்கு பிறகு இது நிகழ்ந்து விட்டது. அதனால என்னதான் நசபு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க அஷ்ஷர் மா அஹ்லாஹுன்னு படிச்சோம்ல கவிதை அதை அழகாக்கியதுதான் என்னன்னு. அப்ப ஷேர மா அஹ்லாஹு. அப்ப இந்த ஷேருக்கு முபத்ததா தான் கொடுத்தாகணும். ஏன் ஷேருக்கு அப்புறமா மா வந்துருச்சு. இப்ப மா என்னது? மா வந்துருச்சுன்னா அந்த மாவுக்கு பின்னாடி உள்ள ஒன்று அந்த மாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்ப மா தடுத்துருச்சு. பின்னாடி உள்ள ஒன்று இதுக்கு முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யறது தடுத்துருச்சு. ஓகேவா? அதனால ஷேரு தான் படிச்சாகணும். சரியா? முபத்ததா வச்சு ரஃபோடைய அடையாளமா நம்ம தான் கொடுக்கணும். முஜூபு ரஃபை ரஃபோ கடமையாகும். என்னஹு வக்கா ஏனென்றால் நிச்சயமாக அந்த மஷூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது கபுல அதாத்தின் ஒரு அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. அஷாருக்கு அப்புறம் மாதானம் வந்துச்சு. இந்த மாவுக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. எத்தகைய வார்த்தை அது? லா யஅமலு மா பஅதஹா. அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று ஃபீமா கபலஹா. அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது. அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. அஷருமா அந்த மாவுக்கு பின்னா உள்ள ஒன்று அந்த முன்னா உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படிப்பட்ட மாவுக்கு முன்னால் இது நிகழ்ந்துருச்சு. அதனால முபத்ததா என்ற படைப்படியில் ரஃபா தான் கொடுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க அல் அந்த கவிதை ஒண்ணு படிச்சோம்ல. அல் மத்தல் புத்த துஸ்ஃபீஹி. அப்ப மத்தா வந்துருச்சு. அப்ப மத்தல் புத்த துஸ்ஃபீஹி. இப்ப மத்தாக்கு அப்புறம் ஃபேல் தான் வரணும். ஃபேல்தா வரும்னா இதை நெசப் வச்சுதான் படிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? மஃபூல் பிஹி எனவே இது மஃபூல் பிஹி ஆகும் போக்கப்பட்ட ஃபேலுக்கு. ஓகேவா? உஜூபு நஸ்பி நசபு செய்வது கடமையாகும். ஏனென்றால் நிச்சயமாக அந்த மஸ்கூல் அன்ஹு ஆகிறது வக்கா பஅதமா யஹ்தஸு பில் அஃஆலி ஃபேல்களை கொண்டு குறிப்பாகவே அந்த ஒன்றுக்கு பிறகு அந்த மஸ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அப்போ மத்தாவுக்கு பிறகு இது நிகழ்ந்துருச்சு. அது மத்தான்றது ஃபேலை கொண்டுதான் குறிப்பாகும். அதனால ஃபேலை தான் உள்ள வச்சுட்டு இது மஃபூலின் அடிப்படையில் உத்தன் தான் படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பாதியை முடித்து வைத்தோம் நம்மதுல. மீதமுள்ள பாதியை தொடர்ந்து நாம் காண்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.